Praise the Lord, Pastor. Praise the Lord. கேக்குதுங்களா? அவங்களோட சவுண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கு, பரவாயில்லை. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து. வேலையிலும் ஊழியரை வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே அவர் கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், தொடருங்க. ஆமென், தொடருங்க பாஸ்டர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். 40 நாள் உபவாச நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய சிலுவையின் உபதேசத்தை உங்கள் மத்தியில பேசுவதில் கர்த்தர் கொடுத்த மகத்துவமான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாலை நேரத்தினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை குறித்து நாம் ஆராய போகிறோம். வல்லமை நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. இயேசு ரத்தம் என்று சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்புக்கு அவருடைய ரத்தம் பலியானது. அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேளையின் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது அவருடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவ மன்னிப்பு உண்டாகும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவில்லை, பலி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பலிகளை செலுத்தினார்கள். மிருகமோ பறவைகளோ இவைகளுடைய பலிகளை அவர்கள் செலுத்தினதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம்.
அது இலவசமான மன்னிப்பு அல்ல. மனிதன் தன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆடி பலி செலுத்த வேண்டும். அந்த ஆடு பலி செலுத்தின பிறகு ஆசாரியன் அந்த இரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தெளிப்பான். அப்போது பலி செலுத்த வந்த அந்த குடும்பத்தார் கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய பலியை அங்கீகரித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது என்றால், ஏசாமி வருகின்ற வரையிலும் இந்த பலிகள் செலுத்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் காலெடுத்து வைத்த பிறகு இந்த கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. இந்த கிருபையின் காலத்தில் பாவ மன்னிப்பு எப்படி கிடைத்தது என்றால், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய இரத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவர்களே, பாவ மன்னிப்புக்குரிய இரத்தத்தை, இந்த இரத்தம் இயேசு சிந்தின இரத்தம், இயேசு சிந்தின அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் கிருபையாய் கொடுக்கப்பட்டது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்தில் அனுப்பி எல்லா ஜனங்களும் அவருடைய கரத்தினாலே படைக்கப்பட்டவர்கள். இதிலே தேவ கட்டளை உடைத்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவன் கர்த்தருக்கும் அவனுக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற நிலையில் பிசாசு அவனை அடிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முடியாத நிலையில் தள்ளப்படுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் என்றென்றும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், அந்த ஜீவனை கொடுத்து தியாகம் பண்ணினவர். இந்த சிலுவையின் உபதேசம் அந்த காலகட்டத்தில் இந்த சிலுவை தண்டனைக்குரியது. என்ன தண்டனை என்றால் மரண தண்டனைக்குரியது. அப்போ அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட அவர்கள், குற்றம் செய்தவனுக்குத்தான் தண்டனை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றத்தையும் செய்யாதவர் ஒரு மரண தண்டனைக்கு அவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது மனுக்குலத்திற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்.
மனுக்குலத்திற்காக வாழ்ந்தார், மனுக்குலத்திற்காக தியாகம் பண்ணினார், மனுக்குலத்திற்காக அவருடைய நாமத்தினுடைய வல்லமையினாலே அவர் மனுக்குலத்தை மீட்கும்படி தன் சொந்த இரத்தத்தை நமக்காக ஒப்புக் கொடுத்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். அவருடைய இரத்தம் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும் போது அந்த வேதத்தில் முற்றிலுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் கொண்டு சென்றார்கள். இயேசு சாமியினுடைய மரண தண்டனையில் 2 பேர் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் குற்றம் செய்தவர்கள். இயேசுவானவரோ குற்றம் செய்யாதவராய் தண்டிக்கப்பட்டதை இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு. யோவான்ஸ்நானகன் அருமையாக சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை அது மிகவும் அநேகரை தொட்டதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஜனங்கள் மனம் திருந்துவதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. பாவ மன்னிப்புக்கும் அவர்கள் மனம் திருந்துவதற்கும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மனம் திருந்துதல் என்று சொல்லும் போது குற்றத்திற்கோ பாவத்திற்கோ அநியாயத்திற்கோ தேவனுடைய கட்டளை மீறி வாழ்வதிலோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை தள்ளிவிட்டு வாழ்வதிலோ இப்படி இருக்கிற மனிதன் பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் போது அந்த பாவத்தினுடைய அடிமைதனத்தில் கடந்து செல்லுகிறான். அந்த பாவத்தினுடைய அடிமையில் அவன் கடந்து செல்லும் பொழுது அவன் பாவம் அவனை ஆட்கொள்ளுகிறது. அதாவது பாவம் ஆளுகை செய்கிறது. அந்த பாவம் ஆளுகை செய்யும் போது அந்த பாவத்தை விட்டு வெளியே வராத சூழ்நிலையில் அடிமையாய் மாறுகிறான். இந்த அடிமையாய் இருக்கிற மனிதனை விடுவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மரியாள் இடத்தில் தேவதூதன் சொல்லும் போது இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி, பாவத்தை நீக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒருவன் பசுத்தம் அடைவதற்கு காரணகர்த்தத்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் பசுத்தமுள்ள நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். இந்த ஜீவனுள்ள நாமத்தை பற்றியிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும், ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தியாகம் செய்ததை
சிந்திக்கிற இந்த தவச நாட்கள். இது மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் இந்த சிலுவையின் உபதேசத்திற்காக நன்றி செலுத்த, ஸ்தோத்திரிக்க, துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திருந்துதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனம், அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் தன்னைத்தானே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கும் பொழுது, அவருக்கு முன்னாக மனம் திருந்துதலை குறித்தோம், பாவ மன்னிப்பை குறித்தோம் அதிகமாக கடினமான உபதேசத்தில் பேசினவர் தான் யோவான் ஸ்நானகன். பயமில்லாதபடி சத்தியத்தை சத்திய மாதிரி அவன் சொன்னவன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதே போல இயேசுவானவரும் தன்னுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தில் அவர் கிராமமாய் கடந்து சென்று ஊழியத்தை செய்து சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி மனம் மாறுவதற்கு ஏதுவான சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்து அநேகரை பிதாவின் பக்கமாக மனம் திருந்தி, அநேகர் வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் தொல்லையிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை, இப்படி அநேக விடுதலை பெற்ற ஜனங்கள் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் தான் தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திருந்துதலுக்கும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்ப அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம். அந்த பிரசங்கம் என்னவென்றால், மனம் திருந்த வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். மனம் திருந்தி பாவ மன்னிப்பை அடைவதற்கு கிறிஸ்து அல்லாதபடி அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அறிக்கையிட வேண்டும். பாவம் செய்தவன் தவறாக நினைக்க கூடாது. இயேசு நமக்காக மரித்தார், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவமெல்லாம் அவர் மன்னித்து விடுவார் என்று தவறான சிந்தனையில் இருக்கக்கூடாது. வாயை விட்டு அறிக்கையிடாவிட்டால், தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படாவிட்டால் யார் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் கிடைக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் மனம் திருந்தி பாவ மன்னிப்பை பெற்று பசுத்தமாய் வாழ் என்பது அர்த்தம். அது ஆகவே யார் இருந்தாலும் எவர் இருந்தாலும் மனம் திருந்துதல் அவசியம். மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கையிட்டு தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுவதும் அவசியம். பாவ மன்னிப்புக்கு என்று, அதாவது எருசலேம் துவங்கி
சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ண வேண்டியது. அதாவது இயேசுவின் நாமத்தை தவிர வேற பிரசங்கம் இல்லை. இயேசுவின் நாமத்தை மாத்திரம், அவர் செய்த அந்த சிலுவையின் தியாகத்தை மாத்திரம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பசுத்தர், அவர் மாறாதவர், அவரே கர்த்தர். அவருடைய நாமத்தினால தான் பிரசங்கம். அதுதான் அவருடைய நாமம் நமக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவருடைய நாமம் விலையேறப்பெற்ற நாமம். அவருடைய நாமம் அன்புள்ள நாமம். அவருடைய நாமம் பசுத்தமுள்ள நாமம். அவருடைய நாமம் வல்லமையும் பெலனும் நிறைந்த நாமம். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலை கொடுக்கிற கர்த்தர் அவர். ஆகவே மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுதல், மனம் திருந்த வேண்டும். பாவ மன்னிப்பு புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை என்பது உண்மை. 100 முறை கூட பிரசங்கம் பண்ணலாம், 1000 முறை கூட, லட்சக்கணக்கு முறை கூட இந்த பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில். மனிதன் தன் இஷ்டத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்திற்கு அநியாயத்திற்கும் ஈடுபட்டு வாழ்கிறான் மனிதன். பாவம் செய்ததற்கு மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று பசுத்தமாவதைத்தான் பசுத்த வேதம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எச்சரிப்பின் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய நாமத்தின் மூலமாக பண்ணுகின்ற ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் தொடும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொறுப்பை, இந்த சுவிசேஷத்தின் பொறுப்பை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் சீஷர்களிடத்தில் ஒப்படைத்தார். சகல தேசத்தாருக்கும், அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு என்ற பிரசங்கம் ஆணிதரமாக அடித்து பேசினார்கள். பசுத்த ஆவி வருவதற்கு முன்பதாக இயேசு மரித்த பின்பு பரத்திற்கு எடுத்துக்கொண்ட பிறகும் அவர்களுக்கு ஒரு தயக்கமும் ஒரு கவலையும் வேதனையும் இருந்தது. பப்ளிக்ல இயேசுவை பற்றி பேசுவதற்கு அறை எடுத்தார்கள், அறைக்குடைய பூட்டினார்கள், ஜெபத்தை செய்தார்கள், கட்டளைகள் கீழ்ப்படி இதயத்தை கொடுத்தார்கள். கருமையானவில்லை, இந்த வாழ்க்கையில் நம்முடைய சில தருணங்களை விட்டுவிடக்கூடாது. இந்த அருமையான வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணவும் வேண்டியதாயிற்று. இந்த மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பை குறித்து இயேசு அவளோடு இடைப்பட்ட பிறகு அடுத்தது இந்த மேலறையிலே ஜெபித்திருந்தவர்கள், வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் எடுத்து சென்ற விதம். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திருந்தி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திருந்தி, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, யாருகிட்ட சொல்றார்? சீஷரிடத்தில் சொல்றாரு. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
அப்போ பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணின இந்த சுவிசேஷத்தினுடைய பிரசங்கம் இந்த பலியான ஆட்டினுடைய பலியினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் சிந்தினார்கள், ஆடையோ எதையோ பலி கொடுத்தார்கள். ஆனால் அந்த பலியின் மூலமாக அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் அவர்களுக்கு சீஷர்களுக்கு உரைக்கிறார், காத்திருங்கள். காத்திருந்தார்கள். தேற்றரவாளன் பசுத்தாவி வருவார். அப்போ பசுத்தாவி வந்து இறங்கி நிரப்பினார். அவருடைய வாழ்க்கை டோட்டலாக மாற்றப்பட்டது. கருமையானவில்லை, இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பேதுரு பிரசங்கம் பண்ணினார். என்ன பண்ணினார்? யோவான் ஸ்நானகன் எதை பண்ணினாரோ, இயேசுவானவர் எதை பண்ணினாரோ, மனம் திருந்தி பாவ மன்னிப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆணிதரமாக பேசின அந்த வார்த்தைக்கு கனம் கொடுத்து அதில் வாழும் போது கர்த்தர் நம்மை அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கிறவர். பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு ஒரு ஸ்டெப் மேலே ஏறி சென்றிருக்கிறாய். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இருபத்தி 2ஆம் வசனம், தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். நியாயப்பிரமாணத்தின் கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை எபிரேயர் 9:22 ஆணிதரமாக சொல்லி நம்மை தட்டி எழுப்புகிறது. எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கழுவப்படுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு வேணும் என்றால் இயேசுவின் ரத்தம் தேவை. பாவ மன்னிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்து விடாது. செய்ய வேண்டிய கடமைகள். தன் வாழ்க்கையில் பாவம் செய்யாதபடி பாவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விசுவாசியாகிறது. பாவத்தினாலே சம்பளம் என்பதை அறிந்த போதிலும் தன் வாழ்க்கையை மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய காரியத்தை பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, உண்டாகாது. அப்போ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆடை அடித்தான், அந்த ரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்தில் வைத்தான், தெளித்தான். இந்த இடத்தில் பார்க்கும் போது இந்த மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காடுகளில் போகும் பொழுது நம்மை பார்த்து அவைகள் பயம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் விளையாடி எல்லா காரியத்திலும் செய்கிற காரியங்களில் முன்னேறுவதற்காக அவர்கள் போட்ட பிளான் எல்லாம்
ஆண்டவருடைய சித்தத்திற்கேற்ற போடுகிற ஒரு கூட்டம் உண்டு, அவருடைய சித்தம் இல்லாமல் போடுகிற ஒரு கூட்டம் உண்டு. எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக எனக்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. அடுத்தவர்கள் இதன் மீது விசுவாசம் வைக்காதபடி இதை கேவலமாய் நினைக்கிறவர்களுக்கு என்னத்தான் சொன்னாலும் மனம் மாறவிட்டார்கள். ஆனால் முட்டி போட்டு ஜெபித்து ஆண்டவருடைய வசனமாச்சே என்று கனத்தை கொடுக்கிறவனோடு நீர் பேசும் பொழுது உன்னோடு வாதாடுகிற கர்த்தராய் இறங்கி வந்து அந்த வாலிபனுடைய சரீரத்தை தொட வேண்டும் என்று ஜெபிக்க. பலவிதமான தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எல்லா விதத்தையும் அகற்றி இந்த காலகட்டத்தில் ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வரவும் கிருபையாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அவர்களுடைய பாவங்களை அவர்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. என்ன கருமையானவிலே, பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இவையெல்லாம் செய்த மனுஷனுக்கு மன்னிப்பு அடைய வேண்டும் என்றால் இயேசு சிந்தின அந்த இரத்தத்தின் மூலியமால்தான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர். அந்த கர்த்தரை நம்பி வாழ்கிற ஜீவியம் இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் சாதாரணமான உபதேசம், விலைக்கு கூற வேண்டும். ஒரு மனிதன் அறியாமையினால் இருக்கிறான், ஒரு மனிதன் தெரிந்து எதிர்க்கிறான், ஒரு மனிதன் வேண்டாம் என்று இதயத்தை கடினப்படுத்துகிறான். ஆனால் வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று அழியாத ஒரு தீபமாகிய அவருடைய வார்த்தை கொடுத்தபடினாலே, அவர் ஜீவனை கொடுத்தபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். 2 வசனம் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் பாவம் வீட்டு வாசலில் படுத்திருக்கும். அது 2வதாக அவன் சொல்லுவது விசுவாசத்தை குறித்து. விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை கண்டடைய, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை வைத்து வாழ நம்முடைய மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. அப்போ இயேசு உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு என்னும் ஒரு பெரியதான பாக்கியத்தை பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு கொடுத்தார், கொடுக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே போடுகிற பிளான் சக்சஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வார்த்தை எடுத்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே எல்லா விதத்தில் அநேக பிரச்சனைகள் வந்தாலும், வாழ்க்கையின் பிரச்சனை எது வந்தாலும் நம்மை காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு, ஆறுதல் செய்கிற கர்த்தர் உண்டு, நம்மை தேற்றுகிற கர்த்தர் உண்டு, நம்மை விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தர் ஒருவர் உண்டு.
அதைத்தான் விசுவாசித்து தேவ கிருபையினாலே கர்த்தருடைய நாமத்தை மிக நேசிக்கத்தக்க பிள்ளைகள் போகும்போது பயணத்தை ஆசீர்வதிய இரத்தத்தினாலே வேலி அடையும் சுகத்தோடு இல்லத்திற்கு திரும்பி வர கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை பார்த்தோம். அந்த இரத்தத்தின் வல்லமை என் சகோதரியை தாங்கவும் வல்லமை நிரப்பப்படவும். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை நீக்குகிறது. பாவம் நம்மை டாமினேட் பண்ணக்கூடாது, குற்றம் தொடரக்கூடாது, குற்றத்திற்கு அடிமையாகக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு ஒரு தரம் நமக்காக பலியானார், அகில உலகத்திற்காக பலியானார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு இதயம் இல்லை, அவர்களுடைய இதயம் கல்லாய் மாறி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை. இந்த தவறான உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. தவறான உபதேசங்களுக்கு நாம் பொருள்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். யாருக்காக செய்கிறோம்? தொண்டு செய்வதற்காக. இந்த பிள்ளையினுடைய தாய் தந்தை இல்லாத காரணத்தினாலே கொண்டு வந்து இங்கு வைக்கின்றோம். அவர்களை இந்த அன்பினாலே காக்கப்படுகிறோம். அன்பை இயேசுவினிடத்திலிருந்து வாங்கினோம். இந்த அன்பை வளர்க்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். இதுதான் அந்த கல்வாரின் அன்பை எடுத்து செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகனோ இயேசுவோ சீஷர்களோ அவர்கள் மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு அவசியம், இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கம் என்று அவர்கள் சொல்லி கடந்து செல்லும் பொழுது அவளோடு இடைப்பட்டவர் கர்த்தர். அவளுடைய வழியை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையான இந்த வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி என்று சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை, அது அந்த கால கட்டத்திற்கு ஏற்ற பிரசங்கம். இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் விதைக்கும் போது அது 60, 90, 100 பலன் கொடுக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த பழக்கமெல்லாம் இல்ல, கெட்ட பழக்கங்கள் யார் அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை. அந்தகார சக்திகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. ஆகவே ஒரே சப்ஜெக்ட், மனம் திருந்தி பாவ மன்னிப்பு. யோவான் ஸ்நானகன் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு. இயேசுவானவர் மனம் திருந்தி அது அந்த இடத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு தன் வாழ்க்கையில் பசுத்தத்திற்கு போராடுகிற ஒரு நபராய் இருக்கும் போது கர்த்தர் இந்த நபருடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். கருமையானவர்களே, இந்த வேளையிலே உடைய சத்தியத்தை கேட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களை தாங்குகிறது, ஆதரிக்கிறது, பலப்படுத்துகிறது. ஆகவே இவைகளை மூலமாக கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆசீர்வாதம். 2 கூட்டத்தை பார்த்தோம். ஒரு கூட்டம் ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் மற்ற காரியங்கள் செய்வதிலும் முதலிடம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவராகிய தேவன் அழைத்து பிள்ளைகளாகிய ஏழ நிலைமையில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து எஜுகேஷன் கொடுத்து அவர்களை முன்னேறுவதற்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில்
எங்க தேசத்தில் எங்கள் ஊரில் எழுதுகிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் நல்ல படித்து முன்னேற ஞானத்தை கொடும். ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேணும் என்று இயேசு சீஷர்களுக்கு அர்ப்பணித்தார். அதே வார்த்தை இன்றும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணி அவர்கள் மனம் திருந்தி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் பிள்ளையாய் மாறினது பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட பலன்களை கர்த்தர் கொடுத்து நம்முடைய குடும்பத்தையும் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தவும், சங்கம் வானொலி இவைகளின் மூலமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகளும் பாட்டிலும் வேத வாசிப்பிலும் ஜெபம் செய்வதிலும் பிரசங்கம் பண்ணுவதிலும் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே பலனை கொடுத்து ஆசீர்வதி. இந்த வானொலியை இன்னும் அதிகமாய் உம்முடைய சத்தியம் வெளியே போக ஆண்டவரே கிருபை கொடுக்க வேண்டும் என்று செபிக்க நல்ல சுகன் பலனை கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே உங்களுடைய செய்திகள் போக கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வந்து வைத்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இந்த பரிசுத்த வாரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர், திரும்பமாக புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். இந்த நாட்களிலும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வழி நடத்துகிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். வார்த்தைகளை இந்த பரிசுத்த வாரத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர், God bless you. ஆமென். God bless you, brother. ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போலீஸ் கரண் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை திரும்பமாக உயிருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு, மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 12:47 1 மணிக்கு எங்களுடன் ஊழியர்கள் இணைகிறார்கள். ஜெப வேளைக்காக ஆயத்தமாகவும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன்.